எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.2ல 7th சம் சொல்லித்தரேன். ஷோ தட் y ஈக்குவல் டு log of 1 plus x minus 2x divided by 2 plus x. If x greater than minus 1 ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இஸ் அன் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் எ த்ரூஅவுட் இட்ஸ் டொமைன். அப்படின்னா -1க்கு மேலே வர எந்த எல்லா வேல்யூஸ்க்கும் நமக்கு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஃபரன்ஷியேட் பண்ண y தான் எஃப் ஆஃப் எக்ஸ். இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இருக்குமோ இதில் மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதிக்கணும். log 1 plus x minus 2x divided by 2 plus 6. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். டிஃபரன்ஷியலில் லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ இது ஆல்ரெடி டிஃபரன்ஷியபிள் கண்டினியூட்டி சாப்டர்லேயே ஃபார்முலாலாம் பார்த்துருப்போம். ஸோ லாக் 1 + எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/1 + x மைனஸ். இப்போ இதில் வந்து 2x, இதில் நியூமரேட்டர் என்றனால இந்த 2 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது எக்ஸு இந்த பார்ட்டை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து யூன்னு எடுத்துக்கோங்க, இது வின்னு எடுத்துக்கோங்க. u/v மெத்தட். இதுக்கு இதுதான் ஃபார்முலா. vu dash minus uv dash by v ஸ்கொயர். ஸோ vனா கீழே உள்ள டேர்ம் அப்படியே போட்டுக்கணும். 2 + 6 u dash எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இந்த கான்ஸ்டன்ட் 2 வெளியே இருக்குது, அது எதுவும் பண்ண வேண்டாம். மைனஸ் யூனா எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். v dash 2 + x, 2ன்றது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ப்ளஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 ஹோல் டிவைடட் பை v ஸ்கொயர்னா 2 + x ஹோல் ஸ்கொயர். இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து 1/1 + x மைனஸ் 2 இன்ட்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2 + x, இது ஒரு -x டிவைடட் பை 2 + x ஹோல் ஸ்கொயர். ஸோ இது +x -x கேன்சல் ஆகிடும். 2 2 சார். இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்போ இது இங்கே மல்டிப்ளை ஆகும், இது இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ இந்த இடத்துல 1 × 2 + x 2 + x ஹோல் ஸ்கொயர். இது -2 2 சார் 4 4 × 1 + x ஹோல் டிவைடட் பை இது வந்து 1 + x திஸ் இன்ட்டு திஸ் 2 + x ஸ்கொயர்னு இருக்கும் ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் எக்ஸ்பேண்ட் பண்ண a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 + b ஸ்கொயர் x ஸ்கொயர் + 2ab 2 2 சார் 4x. இதில் -4 - 4x ஹோல் டிவைடட் பை கீழே டினாமினேட்டரில் இருக்கோ அது அப்படியே போட்டுக்கோங்க. 1 + x 2 + x ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் +4 - 4 கேன்சல் ஆகிடும். +4x - 4x கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இதான் நமக்கு கிடச்சிருக்கு. x ஸ்கொயர் டிவைடட் பை 1 + x இன்ட்டு 2 + x ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ த ஹோல் டேர்ம் 0ன்னு எடுத்துக்கணும். x ஸ்கொயர் பை 1 + x 2 + x ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு 0னா இந்த டேர்ம்லாம் ஈக்குவல் டு 0னா இங்கே மல்டிப்ளை ஆகிறப்போ 0 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 0ன்றது -1க்கு அப்புறம் தான் இருக்குது. இப்போ இதில் எப்படி இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா -1 to 0 0 -1லேருந்து தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ நம்பர் லைனில் இங்கே -1 இருக்குது, இங்கே நமக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. இன்ஃபினிட்டி வரைக்கும் இன்டர்வல். இப்போ 2 இன்டர்வல் எடுத்திருக்கோம். -1 to 0 0 to இன்ஃபினிட்டி அப்படின்னு. ஸோ -1க்கும் 0க்கும் நடுவில் இருந்து நம்ம -0.5 இப்படி கூட எடுத்துக்கலாம். -1/2 கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் 0க்கும் 1க்கும் இன்ஃபினிட்டிக்கு நடுவில் 1 எடுத்துக்கலாம். இந்த நம்பரை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். டேப்லர் காலம் போட்டோன்னா கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து இன்டர்வல், இங்கே இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், இது நேச்சர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இதை வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1 + x 2 + x ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு -1/2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த வேல்யூ. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் -1/2 சப்ஸ்டியூட் பண்ணால் இது -1/2 ஸ்கொயர் ஆகுது. இது 1 - 1/2, இது 2 + 2 - 1/2
ஹோல் ஸ்கொயர் ஆகுது. ஸோ 1ல் 1 மைனஸ் 1/2 1/2 ஆகிடும். இது -1 ஸ்கொயர் பண்ணால் பாசிட்டிவ். 2 மைனஸ் 1/2 2 2 சார் 4 4 மைனஸ் 1 3/2. இது பவரில் ஸ்கொயர் ஃபங்க்ஷன்றனால இது பாசிட்டிவ் ஆகிடுது. ஸோ ஹோல் டேர்மும் பாசிட்டிவ்னு கிடச்சிருக்கு. நமக்கு கால்குலேஷன் வேல்யூஸ் நான் வேணும்ன்ட்டு இல்லை, பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணாலே போதும். ஸோ இன்டர்வல் வந்து என்ன இன்டர்வல் எடுத்திருக்கோம், -1 to 0. இந்த இன்டர்வலில் பாசிட்டிவ் கிடச்சிருக்கு. பாசிட்டிவ் அப்படின்னா இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு 0லேருந்து 1க்குள்ள இன்ஃபினிட்டிக்குள்ளே ஒரு வேல்யூ 1 x = 1ன்னு எடுத்திருக்கோம். அது சப்ஸ்டியூட் பண்ணலாம். f'(1) = x1 ஸ்கொயர் டிவைடட் பை 1 + 1. இது 2 + 1 ஸ்கொயர். இந்த ஹோல் டேர்மும் பாசிட்டிவ் இருக்கிறனால ஸோ 1 to இன்ஃபினிட்டியும் வந்து பாசிட்டிவ். ஸோ அதனால் இதுவும் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே த்ரோ அவுட்ஸ் டொமைன் அப்படின்னா எல்லா எக்ஸ் வேல்யூக்கும் வந்து இன்க்ரீஸிங் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 8th சம். Find the value of x for which y = x into x minus 2 ஸ்கொயர் இஸ் அன் இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 2 டேர்ம் இப்போ இது ஸ்கொயர் வேணால் பண்ணி வச்சுக்கலாம். f(x) = x ஸ்கொயர் x minus 2 ஸ்கொயர். ஸோ 2 டேர்ம் இருக்குது. இப்போ 2 டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தடை தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதுக்கு என்ன ஃபார்முலா, uv' + vu'. ஸோ f'(x) பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் யூனா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2 × x minus 2. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி செயின் ரூல்னால 1 ஆகிடும். ப்ளஸ் வினா x minus 2 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது, x minus 2 x minus 2 ஒரு எக்ஸும் காமனாக இருக்குது, 2வும் காமனாக இருக்குது. காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். 2 × x minus 2 உள்ளே வந்து ஒரு எக்ஸ் இருக்குது. இங்கே எக்ஸ் வெளியே எடுத்தாச்சு, 2 வெளியே எடுத்தாச்சு, x minus 2 இருக்குது. ஸோ 2x × x minus 2 இது x + x 2x minus 2. ஸோ இதில் இருக்கிற 2 வெளியே எடுத்துட்டோம்னா 2 2s are 4x x minus 2. இது 2 வெளியே எடுத்துட்டனால x minus 1. ஸோ இப்போ இதில் வந்து x = 0 ஒன்று இருக்குது, 1ம் வருது, 2வும் வருது. ஸோ f' நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து f'(x) = 0ன்னு எடுக்க போகிறோம். எடுத்தோன்னா 4x x minus 2 x minus 1 = 0. ஸோ x = 0 இது ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு. x minus 2 = 0னா x = 2, x minus 1 = 0னா x = 1. ஸோ எப்படி இன்டர்வல் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது நம்பர் லைன் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து -∞, இங்கே 0, இங்கே 1, இங்கே 2, இங்கே இன்ஃபினிட்டி. ஸோ டேபுலர் காலம் ஒன்று போட்டுக்கலாம். இன்டர்வல் f'(x) இது வந்து நேச்சர். ஸோ -∞ 0க்குள்ளே ஒரு வேல்யூ நம்ம எடுக்கணும். 0லேருந்து 1 1 to 2 2 to infinity. ஸோ -∞ 0னா இந்த வேல்யூனாலும் எடுத்துக்கலாம். இதில் வந்து x = -1 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம். இதில் f'(x) தான் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி 0லேருந்து 1 வந்து 0.5 கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி 1x = 1/2 ஃப்ராக்ஷனில் கூட எடுத்துக்கலாம். 1க்கும் 2க்கும் 1.5, ஸோ x = 3/2 கூட எடுத்துக்கலாம். 1.5ன்றனால 2 to infinity x = 3. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ண f'(x)ல். ஸோ ஃபஸ்ட்டு x = -1 இதை எடுத்துக்க போகிறோம். ஸோ f'(x) = 4 × -1, இது -1 -2, இது -1 -1. ஸோ இது வந்து -4
இது -3, இது -2. ஸோ எல்லாமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸு. ஸோ நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்ததுன்னா டிக்ரீஸிங். ஸோ இந்த இடத்துல எந்த இன்டர்வல் எடுத்திருக்கோம், -∞ to 0. ஸோ நெகட்டிவில் வந்தால் டிக்ரீஸிங். அடுத்தது half 1/2 0லேருந்து 1க்குள்ளே இந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f' (x) = 4 × 1/2 1/2 - 2 1/2 - 1. ஸோ இது வந்து 4 கேன்சல் பண்ணிக்கலாம். 2 1/2 2 2s are 4 1 - 4 -3/2. இது 1 - 2 -1/2. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ பாசிட்டிவில் வருது. ஸோ 0 to 1 இதில் வந்து பாசிட்டிவாக வருது. ஸோ இன்க்ரீஸிங். நெக்ஸ்ட்டு 1 to ∞. 1 to 2க்கு ஸோ 3/2 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். f' (x) = 4 × 3/2 3/2 - 2 3/2 - 1. ஸோ இது கேன்சல் ஆகிடும். ஸோ 3 இது 3 minus 2 2s are 4 LCM எடுத்து 3 - 4/2 இது 3 - 2/2. ஸோ வந்து 3 - 4 -1/2 வருது. இது +1/2 வருது. ஸோ நெகட்டிவில் வருது. நெகட்டிவில் வந்ததுன்னா டிக்ரீஸிங் 1லேருந்து 2க்குள்ளே. ஸோ நெகட்டிவில் வந்ததுன்னா டிக்ரீஸிங். 3/2 - 2 3 - 4 -1/2. ஸோ நெக்ஸ்ட்டு 2 to ∞. ஸோ இதில் வந்து x = 3 சப்ஸ்டியூட் பண்ணேன் f'(x)ல். ஸோ இங்கே பண்ணுறேன் நான். f'(x) = 4 × 3 × 3 - 2 3 - 1. ஸோ இது எல்லாமே 4 × 3 12 3 - 2 வந்து 1 இது 3 - 2 எல்லாமே பாசிட்டிவில் வருது. ஸோ பாசிட்டிவில் வந்ததுன்னா இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல இன்க்ரீஸிங் சொல்லி கேட்குறாங்க. 0 to 1க்கும் 2 to ∞ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 9th sum. Prove that 4 sin theta by 2 plus cos theta minus theta is an increasing function of theta in 0, π/2 ப்ரூவ் பண்ண இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ இதை வந்து y = எடுத்துருக்கோம். f(x)ன்னு எடுத்துக்கலாம். f of theta, f function in terms of theta. ஸோ 4 sin theta by 2 plus cos theta, ஸோ minus theta. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். f' differentiating with respect to theta. f' of theta = இதில் 2 டேர்ம் இருக்கனால uv மெத்தட் பண்ணலாம். 4 கான்ஸ்டன்ட் வெளியில் இருக்கட்டும். இது u, இது ஃபுல்லாக vன்னு எடுத்துக்கலாம். ஸோ என்ன ஃபார்முலா uவிக்கு vu' - uv' by v². vனா 2 plus cos theta அப்படியே எடுத்துக்கிட்டோம். u' sin theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos theta மைனஸ் uனா sin theta அப்படியே எடுத்துக்கணும். 2 plus cos theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். cos theta டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus sin theta whole divided by v². ஸோ 2 plus cos theta whole square மைனஸ் தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. இப்போ இதுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4 × 2 cos theta ப்ளஸ் cos theta cos square theta minus minus plus sin square theta whole divided by இது 2 plus cos theta whole square, இது -1 வரும். இது வந்து இது ஃபுல்லாக ஐடென்டி, ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டி. cos square theta ப்ளஸ் sin square theta வந்து 1. ஸோ 4 வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும். 4 2s are 8 cos theta
இது ஃபுல்லாகவே 1 ஆகிடுச்சு, இந்த டேர்மே 1. ஸோ 4 × 1 + 4. இது எல்சிஎம் எடுக்கிறப்போ மைனஸ் இது இங்கே வந்துடும். 2 + cos θ ஹோல் ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை 2 + cos θ ஹோல் ஸ்கொயர். இப்போ உள்ள இது a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 8 cos θ இது +4 இது மைனஸ் அப்படியே இருக்கட்டும். a ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 + cos ஸ்கொயர் θ ப்ளஸ் 2ab-னா 2 2s are 4 cos θ ஹோல் டிவைடட் பை 2 + cos θ ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். 8 cos θ + 4 -4 minus cos square theta minus 4 cos theta whole divided by 2 plus cos theta whole square. So plus 4 minus 4 cancel ஆயிடும். இது ரெண்டு like term. 8 cos theta minus 4 cos theta வந்து 4 cos theta. இது minus cos square theta இருக்கு. Divided by 2 plus cos theta whole square. இல்லை cos theta காமனாக இருக்கிறனால வெளியில் எடுத்துடலாம். உள்ளே வந்து 4 minus cos theta divided by 2 plus cos theta whole square. ஸோ நம்ம f dash of theta கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிக்கணும், தீட்டாவோட வேல்யூவை. அதுக்கு இதான் ஸ்டெப்பு. f dash of theta equal to 0ன்னு எடுத்துகிட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ f dash of theta equal to 0னா நம்ம f dash of theta கண்டுபிடிச்சிருக்கிறது cos theta into 4 minus cos theta divided by 2 plus cos theta whole square equal to 0. ஸோ இந்த டேர்ம் இதுக்குள்ள போயிடுச்சுன்னா 0 ஆகிடும். ஸோ ரெண்டு வேல்யூ கிடைக்குது. cos theta equal to 0. இது 4 minus cos theta equal to 0னா cos theta equal to 4. இது வந்து cos thetaவோட வேல்யூ 1க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதனால் இது வந்து நாட் பாசிபிள். இது எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது cos theta equal to 0னா cos 90 டிகிரியோட வேல்யூ 0. அதனால் theta equal to 90 டிகிரி. அவங்க வந்து ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. 0க்கும் π/2க்கும் நடுவில் உள்ள வேல்யூ வந்து நம்ம எடுத்து செக் பண்ணோம் f dash of thetaவில். 0க்கும் 90க்கும் நடுவில் உள்ள வேல்யூ வந்து நம்ம 30 டிகிரி எடுத்துக்கலாம். 30 π/6. ஸோ இதில் f dash of thetaவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். cos π/6 minus into 4 minus cos π/6 whole divided by 2 plus cos π/6 whole square. So cos 30 டிகிரியோட வேல்யூ வந்து 1/2. √3/2. So cos √3/2 into 4 minus √3/2 இங்கே 2 plus √3/2 whole square. ஸோ 8 minus √3 இது ஃபுல்லாகவே பாசிட்டிவ். இதுவும் பாசிட்டிவ்னா ஹோல் டேர்ம் ஆல்சோ பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ்னால இந்த 0லேருந்து π/2 இந்த இன்டர்வல்குள்ளே வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா. ஸோ இட் இஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். Next 10th sum. Prove that the logarithmic function is strictly increasing on 0 to infinity. அவங்களே கொடுத்துருக்காங்க logarithm functionனா f of x equal to log x அப்படின்னு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் f dash of x. log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. அவங்க இன்டர்வல் கொடுத்துட்டனால நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ 0க்கும் இன்ஃபினிட்டிக்கும் நடுவில் வந்து எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கிட்டா இப்போ இஃப் x greater than 0 பாசிட்டிவ் எந்த நம்பர் எடுத்தாலும் f dash of x also greater than 0. So therefore it is strictly increasing function. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.